இந்த வீடியோவை பார்த்ததும் நான் தசராவோட எடுத்த வீடியோ நினச்சிட்டு யூடியூப்பில் வீடியோவே அப்லோடே பண்ணிட்டேன். இத்திக்குளம் தசரா குழு அப்படின்னு சொல்லி போட்டு. ஆனால் இந்த வீடியோவை பார்த்த நிறைய பேர் வந்து கமெண்டில் சொல்லியிருந்தாங்க, இது தசரா இல்லை ப்ரோ, இது கோவில் கொடை அப்படின்ட்டு. எனது கோவில் கொடையான்னு சொல்லி ஷாக் ஆகிட்டேன். ஏன்னா எங்கள் ஊர்லலாம் கோவில் கொடைக்கு இந்த மாதிரி வேஷங்கள் போடுறதெல்லாம் இருக்காது. இது வந்து திருநெல்வேலி மாவட்டம் இத்திக்குளத்தில் இருக்கிற சந்தனமாரியம்மன் ஸ்ரீ காளியம்மன் அந்த கோவிலில் நடக்கிற கோவில் திருவிழாப்போ இந்த மாதிரி பக்தர்கள் நிறைய பேர் வேஷம் போடுறாங்க. அந்த சந்தனமாரியம்மனுக்காக எல்லாருமே அங்கே வேஷம் போடுற எல்லாருமே வருஷம் சந்தன கலரில் தான் வேஷம் கட்டுறாங்க. வேற கலரில் வேஷம் கட்டியிருந்தாலும் அவங்க புடவை வந்து சந்தன கலரில் தான் இருக்கும். இந்த கோவில் கொடையில் வருஷமாக காளி வேஷம் கட்டுறவங்க கட்டாயமாக ஏதாவது ஒரு இடத்துல அந்த சந்தன கலரை வைப்பாங்க. சந்தன கலர் வச்சு தான் காளி வேஷம் கட்டுவாங்கன்னு அந்த ஊர்ல இருக்கிற மக்கள்லாம் சொல்றாங்க. நான் லாஸ்டா போட்டிருந்த வீடியோலேயே சொல்லியிருந்தேன், இந்த ஊர்ல காளி வேஷம் போடுறவங்க எல்லாருமே ரொம்ப வித்தியாசமா காளி வேஷம் போடுறாங்கன்னு சொல்லியிருந்தேன். அப்போ எனக்கு சத்தியமா புரியவே இல்லை. தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் அந்த பகுதியெல்லாம் சுற்றி இருக்கிற நாங்கள் இதெல்லாம் கேள்வி கூட பட்டது கிடையாது. ஆனால் தசரால காளி வேஷம் கட்டுறதுக்கும் இந்த கோவில் கொடையில் காளி வேஷம் கட்டுறதுக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்குது. அவங்க கையில் வச்சிருக்கிற திரிசூலமாக இருக்கட்டும், அவங்க புடவை கட்டியிருக்கிறதா இருக்கட்டும், கழுத்தில் பணமாலை அந்த ரூபா நோட்டை வச்சு மாலையாக கட்டி போட்டுருக்குறாங்க அதுவாக இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் இதில் வந்து ரொம்பவே வேறு மாதிரி இருந்தது. காளி வேஷம் வந்து தசராவில் போடுற மாதிரியே இல்லை. உள்ளூரில் நடக்கிற சின்ன சின்ன கோவில் திருவிழாக்கள்லையும் இந்த மாதிரி காளி வேஷம் கட்டுவாங்க அப்படிங்கிறத நாங்களாம் கேள்வி கூடப்பட்டது கிடையாது. இன்னும் இந்த கோவில் கொடையை பற்றி வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடச்சிதுன்னா நான் பார்ட் 3ல் வந்து அடுத்த வீடியோவில் நான் வந்து சொல்கிறேன். இதேமாதிரி உங்கள் ஊரில் நடக்கிற திருவிழாக்களோட வீடியோவும் நம்ம யூடியூப் சேனலில் வரணும்னு வச்சிங்கன்னா மேலே தெரியுற வாட்ஸ்அப் நம்பரில் மெசேஜ் பண்ணுங்கள். நாளைக்கு 200 காலுக்கு மேலே வருது, அதனால் மெசேஜ் பண்ணிங்கன்னா மட்டும் தான் உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ண முடியும்.